ஹலோ காய்ஸ், டுடே ஒரு மினி விளாக் வீடியோ தான் பார்க்கலாமா? ஆக்சுவலி இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், இது ரொம்ப பழைய வீடியோ. ஸோ எடுத்து பல மாதங்கள் ஆகின்றது. நானும் ஒவ்வொரு வாட்டியும் நினப்பேன் எடுக்கிற வீடியோலாம் டப்பு டப்புன்னு போடணும் அப்படின்ட்டு. ஆனால் டப்பு டப்புன்னு போடுறதுல என் பையன் என்னை வந்து டெய்லி சோதனை மேலே சோதனையாக கொடுத்து இந்த வீடியோ இவ்வளோ நாள் ஆக்கிட்டான். அடுத்தடுத்த வீடியோ நான் போடணும்னு நினைப்பேன். பட் இது கொஞ்சம் ஓல்டானதால் கரண்ட்டில் நடக்கிற வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு அதே போட்டுட்டு இந்த வீடியோ போடாமலேயே டிராஃப்டில் லாஸ்ட்டில் இருக்குது. இது என்ன ஒரு வீடியோ போடாமலே இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக போடலாம், இது ஒரு ஞாபகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன்னு. ஸோ இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்துட்டிங்கன்னா, கண்ணா அவங்க அக்கா வீடோட பால் காய்ச்சி விழாக்கு தான். அவங்க ஒரு நாளைக்கு முன்னாடி எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நாங்கள் போயிருக்க வேண்டியது, கண்ணா வந்துட்டு அந்த அன்றைக்கி ரொம்ப லேட் நைட்டில் வந்ததுனால நாங்கள் போகலை. ஸோ அதுவும் இல்லாமல் நைட் டைமில் தம்பியை வந்துட்டு காற்றுல கூட்டிகிட்டு போனால் சளி பிடிச்சிக்குமோ அப்படின்ட்டு அதனாலேயும் முடியல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இன்றைக்கி தான் நாங்கள் வந்திருக்கோமே. ஸோ 6:30 போல் ஏஞ்சி குளிச்சுட்டு அம்மாட்டையும் பாய் சொல்லிட்டு எனக்கும் தலைக்கு பூ வாங்கி வச்சுட்டு வீட்டுக்கு இங்கே நாங்கள் வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் என்ன வழக்கம் போல் தம்பி வந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். சாணிக்குள்ளெல்லாம் விரல விட்டுட்டு இங்கே பார்த்தியாமாங்கிறான். என் பொழப்பு எப்படின்னு இப்போ பார்த்துக்கோங்க. ஸோ அவனை நம்பி 2 நிமிஷம் இப்படி திரும்ப முடியாது. எதையாவது பண்ணிட்டு வந்து இங்கே பார்த்தியாம்மா அங்கே பார்த்தியாம்மா அப்படிங்குவான். ஸோ அப்படி இருக்குது என்னுடைய வேலை வந்துட்டு. வீட்டில் பக்குன்னு இருக்குது. எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கே வீட்டில் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் நான் கூட நினச்சேன் மேலே வெறும் டெரஸ் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, முன்னாடி வந்துட்டு சின்னதாக ஒரு ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ லேப்டாப் அந்த மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழகாக இருக்கும். ஒரு ஈவினிங் டைமில் மழைலாம் பெஞ்சுன்னு இந்த இடத்துல அழகாக உட்காந்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஹால் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. தனியாக வந்துட்டு செப்ரேட்டாக கிச்சன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. மேலேயுமே வந்துட்டு பாத்ரூமும் இருக்குது. அப்போவும் என் பையன் வெளில கரெக்டாக சாப்பிட போகிற நேரம் பார்த்தா, அம்மா எனக்கு ஆய் வருதுமா அப்படின்னா வந்துச்சு பாருங்கள். கூட்டிகிட்டு போய் மேலே உட்கார வச்சா, இல்லை எனக்கு வரல, உச்சாதான் வருது அப்படிங்கிறான். ஸோ சோதிக்கிறியேடா அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சாப்பிட கூட்டிகிட்டு போனோம். ஸோ அப்புறம் தம்பி வந்துட்டு யாருக்குமே பயப்பட மாட்டான். திடீர்னு பார்த்தா கண்ணாவோட அண்ணனுக்கு அப்படி பயந்து யாருன்னே தெரியல அந்த பாட்டி. ஸோ அவங்க மேலே போய் ஏறி உக்காந்துக்கிட்டான். நீங்களே பாருங்கள் அவனுடைய ரியாக்ஷனு. அவன் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவங்கள பார்க்குறான் நினைவு தெரிஞ்சு. அதுக்கே வந்து பயந்து ஏறி உக்காந்துக்கிட்டான். அதுக்கப்புறம் பசங்கள்லாம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதில் இருக்க கிஃப்ட்டை பார்த்துட்டு ரொம்ப அழகாக கிஃப்ட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வர வழியை ஜூஸ் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா, ஆப்பிள் தான் வேணும், நீங்கள் ஜூஸ் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா அங்கே இருக்க ஆப்பிள் ஒன்று வாங்கி கையில் கொடுத்ததுக்கப்புறமா ஜூஸுமே வந்துருச்சு. ஸோ அந்த ஜூஸுக்கு இந்த ஆப்பிள் வந்து ஊறுகாய் மாதிரி கடிச்சிட்டு சாப்பிட்றான். என்ன பண்ணுறதுனே தெரியல எங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கறதுக்கு என் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். டாட்டா.